வணக்கம் மக்களே. மதுரை மற்றும் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ இதான் கடந்த ஒரு வாரமாக இந்த பகுதிகளில் பரபரப்பாக ஆர்வமாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தி. அதாவது கடந்த 2021ஆம் ஆண்டே ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது மதுரை கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வரப்படும், அதுக்காக 30,000 கோடி தொகை ஒதுக்கப்பட்டு ஜப்பான் வங்கியோட ஒப்பந்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அப்போ நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சட்டசபையில் சொல்லியிருந்தார். திமுக தேர்தல் அறிக்கையிலுமே இருந்துச்சு. இடையில அந்த திட்டங்கள் கைவிடப்பட்டன அப்படின்னு செய்தி வந்துச்சு. அது காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜப்பான் நிறுவனம் கடன் கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி டிபிஆர் என்று அழைக்கக்கூடிய டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அதாவது திட்ட அறிக்கை. ஒரு திட்டம் செயல்படுறதுக்கு முன்னாடி எவ்வளவு எஸ்டிமேஷன் காஸ்ட்டு, அது எப்படி செயல்படுத்த போகிறீங்க, அது எப்படிலாம் ரூட்டில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசுக்கு அனுப்பிச்சா தான் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஃபண்டு நிதி ஒதுக்குவாங்க. அந்த டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் நிறைய தவறுகள், குழப்பங்கள் இருந்ததுனால மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் இந்த மெட்ரோ திட்டங்கள் வராது அப்படின்னு சொல்லியும் கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி செய்திகள், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த செய்திகள் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக கடந்த வாரம், அதாவது டிசம்பர் 15, 20 நினைக்கிறேன், அப்போ அந்த டைமில் மதுரை ஜங்ஷனில் சென்னையோட மெட்ரோ இயக்குனர் அர்ஜுனன் அவர் மதுரையில் இந்த மாதிரி மெட்ரோ திட்டங்கள் தொடர்பாக ஆய்வுலாம் செஞ்சுட்டு ஒரு அறிக்கை பேட்டியுமே கொடுத்துருந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அர்ஜுனன் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டிபிஆர் ரெடி ஆயிடுச்சு, அது டீட்டெயில் ப்ராஜெக்ட் திட்ட அறிக்கை ரெடி ஆகி நாங்கள் மத்திய அரசுக்கு அனுப்பிச்சிட்டோம். அவங்க சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விகள், சந்தேகங்கள்லாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் கிளியர் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். இது அனுப்பிச்சதுனால விரைவில் ஒப்புதல் வந்துருச்சுன்னா இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. மதுரையை பொறுத்த மட்டும் 11,340 கோடியில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுறதாகவும், அது திருமங்கலத்தில் ஆரம்பித்து ஒத்தக்கடை கிட்டத்தட்ட 32 கிலோமீட்டர் இந்த திட்டம் வருது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதாவது இதில் என்ன அப்படின்னா, முந்தைய டிபிஆருக்கும் இப்போ உள்ள டிபிஆருக்கு என்னென்னா, பழைய டிபிஆரில் மேலே பாலங்கள் கட்டி அதில் மெட்ரோ ட்ரெயின் கட்டுற மாதிரியும் திட்டமிடப்பட்டுருந்துச்சு. ஆனால் இப்போ அண்டர் கிரவுண்டில் மதுரையை பொறுத்த மட்டும் ஃபுல்லாகவே அண்டர் கிரவுண்டில் கட்டுற மாதிரியும் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு பூமியில் இந்த மாதிரி திட்டங்கள் பாலம் தோண்டி அதில் தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மதுரையை பொறுத்த மட்டும் எப்படி வருதுன்னா, திருமங்கலம், திருப்பரங்குன்றம், அது பசுமலை, அதாவது வசந்த நகர், அப்படியே அந்த ரூட்டில் திருப்பி ரயில்வே ஜங்ஷன், அப்படியே இந்த சைடு சிம்மக்கல், அதுலேயும் அந்த மதுரா கல்லூரி மஞ்சிரா காலேஜில் 2 பிரிவாக பிரிஞ்சு அது தெற்கு வாசல் ரூட்டில் ஒன்றாகும். இந்த சைடு சிம்மக்கல்லேருந்து அப்படியே புதூர் மாட்டுத்தாவணி, மதுரை ஹைகோர்ட்டு, அதுக்கப்புறம் ஒத்தக்கடை, ஒத்தங்குடி, மதுரை, இந்த ரூட்டில் போகிற மாதிரியும் இதுலேயுமே 2 பிரிவுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மதுரையை பொறுத்த மட்டும் லைட் மெட்ரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லைட் மெட்ரோவில் பொறுத்த மட்டும் வேகங்கள் ரொம்ப கம்மியாக 25 kmph-லேருந்து 60 kmph வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சென்னை மாதிரி 3 பெட்டிகள் கொண்டு இயக்கப்பட்டு கிட்டத்தட்ட 700 பேர் அட் எ டைம் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மெட்ரோ ட்ரெயினோட முக்கியமான நோக்கமே விபத்துகளை குறைச்சி மக்களுக்கு எளிமையான ஒரு போக்குவரத்தை ஏற்படுத்துறது, போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துறது. அதே மாதிரி இந்த மாதிரி தனி போக்குவரத்தை மக்கள்கிட்ட டிஸ்கரேஜ் பண்ணிவிட்டு பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது. இதனால் எரிபொருள் சேவ் ஆகிறது, சுற்றுப்புற சூழல் மாசுபடுறது, இதெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் இந்த மெட்ரோ திட்டங்கள் கொண்டு வரப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் இந்த திட்டம் அடுத்த அதாவது 2025 மார்ச்சில் இந்த நிலம் கையப்படுத்தப்படும் பணி இதெல்லாம் முடிஞ்சு அதுக்காக நோட்டீஸ் விநியோகிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு 2025 டிசம்பருக்குள்ளேயே பணிகள் தொடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் மதுரையை பொறுத்த மட்டும். திருமங்கலத்தில் அந்த டிப்போ அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதான் மதுரையை பொறுத்த மட்டும். கோயம்புத்தூரை பொறுத்த மட்டும் 10,740 கோடியில் மெட்ரோ திட்டங்கள் துவங்கப்படுகிறது. இதில் கோயம்புத்தூரில் பொறுத்த மட்டும் இது லைட்டு மாதிரி கிடையாது. அதாவது மெட்ரோ லைட் அப்படின்னு சொல்லி மதுரையில் சொன்ன மாதிரி இது லைட்டு கிடையாது. இது சாதாரண சென்னையில் உள்ள மாதிரி மெட்ரோ. இதில் வேகங்கள் அதிகப்படுத்தப்படும். இதில் உயர்மட்ட பாலம், அண்டர் கிரவுண்டு பிரிட்ஜ் கிடையாது, உயர்மட்ட பாலம். அதே மாதிரி இது 2 இதாக பிரிக்கிறாங்க, செயல்படுத்துகிறாங்க. கோயம்புத்தூரில் அவினாஷ் ரோடு, சக்தி ரோடு அப்படின்னு சொல்லி 2 ரூட்டில் இதை செயல்படுத்துகிறாங்க. இது 34 கிலோமீட்டர். அதே மாதிரி இது 3 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கோயம்புத்தூரை பொறுத்த மட்டும் கிட்ட இந்த 3 பெட்டிகள் கொண்டு இயக்கப்படும் சென்னை மாதிரி, அதுலேயும் 1000 பேர்கிட்ட பயணம் செய்யலாம் அட் டைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மெட்ரோ திட்டங்கள் எல்லாமே இந்த 2 திட்டமே 2027க்குள்ளே முடிக்கப்படும். 3 ஆண்டுகள் அல்லது 4 ஆண்டுகளில் முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட நோக்கம் என்னென்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி பொது போக்குவரத்துக்கு மக்கள் இதில் கொண்டு வரணும். அதே மாதிரி சாலை விபத்தில் குறைக்கிறது, எளிமையான போக்குவரத்து, கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகளுக்கு இயங்கக்கூடிய அளவுக்கு இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் கனவு திட்டம். இதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த ஊர் வளர்ச்சி அடையும். இப்போ எப்படி சென்னையில் ஓரளவுக்கு மெட்ரோ திட்டங்கள்லாம் இன்றைக்கி சென்னையில் 3 வகையான ரயில்வே திட்டங்கள் இருக்குது. மெட்ரோ ஒன்று, பறக்கும் ரயில் அப்படின்னு சொல்லி எம்ஆர்டிஎஸ் அது ஒன்று, அதுபோக சாதாரண எலக்ட்ரிக் ட்ரெயின் அதுவும் இருக்குது. இந்த மாதிரி இதுவுமே சென்னையில் போக்குவரத்து ஓரளவுக்கு இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்குது.
ட்ரெயினை பயன்படுத்துகிறவங்க கிட்டத்தட்ட ஒரு நாள் லட்சக்கணக்கில் இருக்காங்க. அதே மாதிரி இந்த கோயம்புத்தூர், மதுரை அப்படிங்கிறதெல்லாம் வளரக்கூடிய பகுதிகள். இந்த பகுதியிலும் கண்டிப்பாக மெட்ரோ ட்ரெயின்லாம் வேணும். ஏன் அப்படின்னா இந்த நகரங்கள்லாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து மக்கள் தொகை கூடிக்கிட்டே இருக்காங்க. போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த மெட்ரோ திட்டங்கள்லாம் வந்து விரைந்து செயல்படுத்தக்கூடியதுங்கிறது வரவேற்கத்தக்கது. வரவேற்போமாக. நன்றி, வணக்கம்.